நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி. என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. சாமி அவரை போல ஆன்மீகத்தில் பழுத்த பழத்த காமி, அழுக்கடைந்த மனசையெல்லாம் அலசி பிடியும் சாமி. அவரை போல ஆன்மீகத்தில் பழுத்த பழத்த காமி. பொய் புரட்டு கொலை களவு நிறைந்ததிந்த பூமி, பொய் புரட்டு கொலை களவு நிறைந்ததிந்த பூமி. மெய்ஞான வழிகாட்ட அவதரித்தார் சாமி. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சிவன் கோயில்ல பிரதோஷ வழிபாடு அதாவது எல்லாமே நமக்குள்ளதாம அது நாம எப்படி வாழணுன்றத வெளியில காட்டினாலும் நமக்குள்ள தான் தெரியும். பின்னாடி யோக மார்க்கத்தில் போகும்போது நமக்குள்ளேயே தேட ஆரம்பிக்கும். இதுக்கு பின்னாடி குண்டம் போட்டு வளர்த்துறாங்க, நமக்குள்ளேயே யோக கொண்டம் வளர்த்துறோம். அந்த யாகத்துல என்னென்ன போடுறோமோ அதை நம்ம உள்ள போட்டு பாவத்தெல்லாம் ஒன்று அழிச்சு சுத்த போடலாம் மாறுறோம். அந்த அடையாளம் நந்தி எதுக்கு முன்னாடி வச்சிருக்கோங்க? நந்தி எதுக்கு சிவன் கோயில்ல முன்னாடி வச்சிருக்கோம்? நந்திக்கு இது நந்தி மேல சிவன் போறான்னு ஒரு ஐதி. இது நம்ம உடம்பு தான் நந்தி, நமக்கு மேல உட்காந்துக்கலாம் சிவம். நம்ம தூக்கி சுத்துறோம். அது யாருக்கும் புரியாது பேசுறீங்க. ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளேயும் தான் சிவன்ற மேல உட்காந்துக்கிறான். அவனை தூக்கி தான் சுத்துறாங்க எல்லாம் சிவம். அதுதான் சொன்னாங்க சிவம் மேலேயே சமம் பண்ணாங்க. சிவமே நமக்குள்ளதான் இருக்கு, அதையில உட்காந்துக்கிறான். நம்ம நந்தியா போயின்னுக்கிறோம். மாடு நடந்து மேல உட்காந்து பாருங்க, அது அடையாளம், இது நிஜம். சொல்லுங்க. எனக்கு ஒரு கனவுப்பா, அதையும் படுத்துருக்கேன். ஐயாவோட சிலை இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த பக்கம் இருக்கிற சிலையை மட்டும் நான் கட்டி பிடிச்சு அழுதுட்டேன். அது என்ன காரணத்தினால நான் எனக்கே தெரியல. வந்து ஐயாவோட நினைவுல இருக்கீங்க, அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அவரு கடவுளை கட்டி பிடிச்சி அழுகணும்னா அவரோட ஆசீர்வாதம் எல்லாம் நடக்காது. அப்போ அவரோட ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு நீங்க நம்பலாம். அது நம்ம கருமாமா, நம்ம செஞ்ச கருமா. நாம என்ன நான் யோசிக்கும் நீங்க யோசிக்கும் உடனே அதுக்கு முடிஞ்ச 10 ஜென்மம் செஞ்சு நம்ம எங்க அதை கழிக்கணும். இப்ப நீங்க கடவுள்கிட்ட இதை ஒண்ணும் இல்லாமா இப்ப வந்து ரோடு நடந்து வந்து தேக்கிறீங்க, கால ஒரு அசிங்க காலில் நினைச்சிட்டீங்க, கோயிலுக்குள்ள போவீங்களா? அது ஒண்ணும் இல்ல, கட்டுவது ஒண்ணு போக முடியாதுல்ல. அதே மாதிரி எப்ப இப்பயோ செஞ்சதுலாம் நம்ம காஞ்சி கரோட ஒட்டி இருக்குது. அந்த தண்ணி ஊற்றி கழுவும் போது நம்ம வலிக்குது உடம்பு. ஐயோ வலிக்குது நான் கத்துறோம், அது போகும். சந்தோஷமா வருவேன். பக்தியில வரும்போது ஆமா. அப்ப அதான் நம்ம அதான் சொன்னேன், நம்ம உடம்பு மேல வந்து ஒரு அசுத்தமே வச்சுக்கீங்க, மேல பட்டோடனே கழுவுனீங்கன்னா போயிடும் சீக்கிரமா. காஞ்சி பசுனா வலிக்கு தெரியுங்களா? அந்த மாதிரிதான் நம்ம இழுக்கிறான் கடவுள். பக்கம் வந்து சுத்த பொருளை மட்டும் தான் ஏத்துக்குவான், சுத்தப்பட அப்படிதான் துரத்து விட்டுருவான். இப்ப நம்ம கஷ்டப்படுறா நம்ம வலிக்குது, இந்த இதெல்லாம் கழிக்கணும். நான் தாங்கிதான் ஆகணும், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவுதான் இருந்தாலும் அது உயிர் மீஞ்சி என்ன ஆகும் போது உண்மைதான். எல்லாமே வந்து வீட்டுல இருக்கிற ஆளுல இருந்து வெளியே இருக்கிற ஆளு வரைக்கும் நம்ம வெளியே தருதுன்னா அப்ப நம்ம எதையோ ஒரு காரணத்துல போல மாத்துது. ஐயா சொல்லுவாரு 3 நிலைக்குது, அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம். நாம அசுத்தம் இருக்கும் போது நமக்கு கவலையே கிடையாது. ஆனா சுத்தம் வந்தாதான் நம்ம அது இது பார்க்க சொல்லுது. அதுக்கு மேல பரிசுத்தம் ஆயிட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு புரிய வேணா பிசிக்கானா கூட எந்த கவலையும் மிடில் கிளாஸ் எனக்கு பிசிக்கானாவும் கஷ்டம், பணக்காரனா ஆக முடியாது. நம்ம நிலைமை அந்த மாதிரி. பணக்காரனுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம நடுவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நடுவில் இருக்கிறவங்க தான் பிரச்சனையே. மேலேயும் போகிறத கீழேயும் போகிற கேவலமா இருக்கு. அந்த நிலைமை தான். இப்ப நம்ம கடவுளை போற நெருங்குறோம், போக முடியல, சுடுது. ஏன்னா சுட்டு அது காலி பண்ணதான் நம்ம ஒண்ணு சேர்த்துவான். இப்ப அந்த வழி வேறனா அதுதான் அதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பாதையில் போறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அசைவம் சாப்பிட்றதுக்கு சைவம் சாப்பிட்றதுக்கு அசைவம் சாப்பிட்டா நம்ம பக்திக்கு போகக்கூடாதுன்னு நம்மளுக்கு ஒரு ஐதீகம். சைவம் தான் நம்ம சாப்பிடணும். ஆனா அந்த அக்கா கேட்டாங்க சைவம் எப்படி நான் அசைவம் சாப்பிட்டு வருது எங்க வீட்டுல சாப்பிட்றாங்கன்னு. அந்த அக்கா வேண்டியதான் சாப்பிடக்கூடாது, மீதி எல்லாம் சாப்பிட்டு இருந்தானே. அதனால அவங்களுக்கு என்ன பக்தியில போகணும். அவங்க புரியல, அதுதான் புரியல.
அதாவது நாம வந்து எதை பண்ண அது சாடை பற்றி தான் சொன்னேன். எண்ணெய் ஆடுறது சொன்ன பார்த்தீங்களா? அப்படி ஆட்டினா காசு தான் செய்யும். தேங்காய் ஆட்டினா அது வாசனை வரதான் செய்யும். எல்லாம் அந்த மாதிரி எண்ணெய் எப்படி எப்படி ஆட்டி ஒவ்வொன்றா பிரிக்கிறோமோ ஒரு வாசனை வருதோ அந்த மாதிரி நீங்கள் என்ன கோழி சாப்பிட்டீங்கன்னா கோழி அதோட எண்ணெய் தான் கூட மீன் சாப்பிட்டா மீன் எண்ணெய் தான் இருக்கும். ஆடு சாப்பிட்டா ஆட்டோட குணம் தான் இருக்கும். அதுதான் சொன்னாங்களே, நம்ம ஒரு கொட்டையை அரைச்ச உடனே அதுலேருந்து அதோட வீதி தான் வருது. அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அரைச்சி அதுலேருந்து தான் எடுக்குது சட்டி. அது ரத்தமாக மாறுது. ரத்தம் வந்து விந்தாவோ விஸ்வோ இதெல்லாம் மாறி அதை தான் நம்ம கேட்குது. அப்போ நம்ம அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி இப்போ மாறி வேணும். இதை அவைப்பட்ட நம்ம மாறிக்கலாம். நம்ம அடுத்து அதான் சொன்னேன், ஒரு பொருளை போய் கொண்டு இல்லை, ஒரு கல் கொண்டு போய் கொண்டு கை வாசனை அடிதான் செய்யும். என்ன பொருளை வாசனை அடித்தானே போகுது. அந்த மாதிரி நம்ம அது தொடாதுக்கு வரைக்கும் நம்ம வாசனை அடிக்க போகல, சொட்ட வாசனை அடித்தான் செய்யும். அது மாதிரி சாப்பிட்டாதான் உங்களுக்கு எஃபெக்ட். சாப்பிட வாசனை வாசனை மாதிரி தான் எல்லாம். அது நம்ம புரிஞ்சிக்கிட்டா சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொட்டா நம்மளை பிடிச்சிக்கிது, அதுவே சாப்பிட்டா இதை பிடிச்சிக்கிது. அவ்வளோதான். இது தொட்டெல்லாம் நம்ம வாசனை அடிக்க வரல, சாப்பிடலாம் நமக்கு தொட்டுன்னு வரக்கூடாது. இது பிடிச்சிக்கிட்டா சரிம்மா, ஒன்றும் இல்லை. ஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலிவாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலிவாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும். சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. அழுக்கடைந்த மனசையெல்லாம் அலசி பிழியும் சாமி, அவரை போல ஆன்மீகத்தில் பழுத்த பழத்த காமி. அழுக்கடைந்த மனசையெல்லாம் அலசி பிழியும் சாமி, அவரை போல ஆன்மீகத்தில் பழுத்த பழத்த காமி. பொய் புரட்டு கொலை களவு நிறைந்ததிந்த பூமி, பொய் புரட்டு கொலை களவு நிறைந்ததிந்த பூமி. மெய்ஞான வழிகாட்ட அவதரித்தார் சாமி. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. ஆறுமுகன் சந்நிதியில் ஆசிரமம் பாரு, ஆறுதலை தருவதற்கு அவரை விட யாரு. ஆறுமுகன் சந்நிதியில் ஆசிரமம் பாரு, ஆறுதலை தருவதற்கு அவரை விட யாரு. வயிற்று பசி தீர இங்கு வருபவர்க்கு சோறு, வயிற்று பசி தீர இங்கு வருபவர்க்கு சோறு. உலகமெல்லாம் பரவியது சாமியோட பேரு. சாமி நம்ம